السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها النبي إنا أرسلناك شاهدا ومبشرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. وقال أيضا تعالى: قل بفضل الله وبرحمته فبذلك فليفرحوا هو خير مما يجمعون. قال النبي صلى الله عليه وسلم: إنما بعثت معلما. وقال أيضا صلى الله عليه وسلم: حياتي خير لكم ومماتي خير لكم. صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். ஸலவாத்தும் சலாமும் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னவர்களின் உண்மைமிக்க தோழர்களான அருமை சஹாபியே கிராம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும், இன்னமுள்ள இறைநேச செல்வர்கள், இங்கு குழுமி இருக்கிற நம் அனைவர்கள் மீதும், இங்கே வர இருக்கிற அனைவர்கள் மீதிலும் அல்லாஹ்வினுடைய பேரருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். மிகுந்த பணிவோடு, மிகுந்த அடக்கத்தோடு தொடக்கத்தில் ஒரு செய்தியை நான் பதிவு செய்து கொண்டு என்னுடைய விஷயத்திற்கு நான் வருகிறேன். எண்ணிக்கையில் குறைந்தவர்கள் இங்கிருந்தாலும் நம்முடைய கண்களுக்கு புலப்படாத, அவர்களை பார்க்கும் ஆற்றலை இழந்தவர்களான நாம் அந்த வானவர்களான மலக்குகளுடைய அருளாசியும் அவருடைய இஸ்திக்ஃபாரும் நமக்கு அமையப்பெற வேண்டும். எனவே திருநபியின் மீது ஸலவாத்து சொல்லுகிற பொழுது வாய் திறந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று ஸலவாத்தை சொல்லுங்கள். அந்த ஸலவாத்தின் மூலமாக நம்முடைய கஷ்டங்கள் அகலும், நம்முடைய துன்பங்கள் துடைத்தெடுக்கப்படும். எல்லாவற்றையும் கடந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய நேரடி தரிசனத்தை அல்லாஹ் இந்த அவைக்கு வழங்கி அருள் புரிவானாக. அதில் நமக்கு நம்பிக்கை இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மோடு இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. நம்பிக்கை உள்ளவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறோம். எதனால் அமர்ந்திருக்கிறோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை
நேசிப்பதற்காகவும் அவர்களுடைய வரலாற்றை புரிந்து கொள்ளவும் தெரிந்து கொள்வதற்கும் இறை இல்லத்தில் நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். பொதுவாகவே மஸ்ஜித் என்பது அல்லாஹ்வினுடைய இல்லம். அங்கே அல்லாஹுவை பற்றி பேசவும் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை வரலாற்றை கடந்த 5 நாட்களாக ஒவ்வொரு கோணத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இங்கே அறிஞர் பெருமக்கள் பேசினார்கள். அவருடைய பேச்சிலிருந்து ஏதேனும் ஒரு செய்தியாவது நாம் உள்வாங்கிக் கொண்டு பேசப்படுகின்ற செய்திகளில் ஏதாவது ஒரு செய்தியை உள்வாங்கிக் கொண்டு அதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் கொண்டு வர நாம் தலைப்படுவோமேனால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு கிடைக்கும் என்பதில் யாதொரு சந்தேகம் இல்லை. காரணம், நபிகள் பெருமான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 வருடங்களுக்கு முன்னால் சொன்ன செய்தி சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என் உம்மத் தன்னுடைய வீட்டில் இருந்தோ தன்னுடைய கடையில் இருந்தோ புறப்பட்டு வருகிறான், மஸ்ஜிதுக்கு வருகிறான். வழியில் அவன் வருகிற பொழுது மக்களுக்கு நோவினை தரும் ஏதேனும் ஒரு பொருட்கள் கீழே கிடக்குமானால் அதை அவன் அப்புறப்படுத்தி வருவது எனக்கு உயர்ந்த செயலாக, உன்னதமான செயலாக எனக்கு எடுத்து காட்டப்படுகிறது என்று சொல்லுகிறார்கள். பாதையில் வருகிற பொழுது மனிதர்களுக்கு நோவினை தரக்கூடிய ஏதேனும் பொருட்கள் கிடைக்கப்பெறுமானால் அதை அப்புறப்படுத்தி வருவது எனக்கு உயர்ந்த செயலாக எனக்கு எடுத்து காட்டப்படுகிறது என்று சொல்லுகிறார்கள். அதே ரசூலுல்லாஹ் இனி ஒரு செய்தி சொல்லுகிறார்கள், கவனிக்க வேண்டிய செய்தி. மஸ்ஜிதுக்கு வருகிறான், வந்து கண்ட இடத்தில் காரி உமிழ்கிறான், கண்ட இடத்தில் காரி உமிழ்கிறான். மண்ணை போட்டு மூடாமலோ அன்றைய காலம். இப்பொழுது தண்ணீரை ஊற்றி அந்த காரலை அசுத்தத்தை அவன் நீக்காமல் போவானானால் அது எனக்கு மோசமான செயலாக எனக்கு எடுத்து காட்டப்படுகிறது என்று சொல்லுகிறார்கள் நபிகள் நாயகம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் செய்கிற சிறியதும் பெரியதுமான எல்லா செய்திகளையும் பெருமானார் உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி உற்று கவனிக்கிற பொழுது நம்மிடத்தில் பாவகரமான, சங்கடமான, வேதனை தரக்கூடிய ஏதேனும் ஒரு நிகழ்வு நடந்தால் நமக்காக நபி அல்லாஹ்விடத்தில் மன்றாடுகிறார், நமக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் மன்றாடுகிறார். நபியின் மீது நாம் ஸலவாத்து சொன்னால் நபிக்கு சிறப்பல்ல, சிறப்பு நமக்கு. ஒரு தடவை நாம் நபியின் மீது ஒரு தடவை ஸலவாத்து சொன்னால் அல்லாஹ் நம் மீது 10 ஸலவாத்தை அவன் திருப்பி தரி ஸலவாத்தை சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சிறிய 10 தவறுகளை நீக்குகிறார். ஸலவாத்தின் அறிவு பெருமை விசாலமாக விரிவாக பேசப்படுகிற ஒரு செய்தி இருந்தாலும் கண்ணியத்திற்குரியவர்களே, நபியின் திருநாமம் சொல்லப்படுகிற பொழுது ஸலவாத்தை நாம் அதிகமாக சொல்ல வேண்டும். காரணம், நான் நாயகத்துடைய திருப்பெயர் சொல்லுகிறேன், நீங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லுகிற பொழுது இங்கே இருக்கிற உங்களை மாத்திரமல்ல உங்களுடைய தந்தையின் பெயரையும் இணைத்து இன்ன இடத்தில் நாயகமே உங்களை பேச, உங்களை துதிக்க இங்கே கூடியிருக்கிறார்கள், அங்கே உங்களுடைய திருநாமத்தை உங்கள் பெயர் கேட்கப்பட்ட பொழுது ஸலவாத்து சொன்னார்கள். இன்னாளுடைய மகன் இன்னார்,
உங்களுக்கு சலாம் சொன்னார், சலவாத்து சொன்னார் என்று அதை அல்லாஹ்வுடைய சமூகத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக வேண்டி இன்னலில்லாஹி மலாயிக்கத்தின் ஸய்யாஹீன ஃபில் அர்த், பூமியிலே அதற்கென்று அல்லாஹ் தஆலா ஒரு பெரிய மலக்குகளுடைய பட்டாளத்தை ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அவருடைய வேலை என்ன தெரியுமா? நாம் சலவாத்து சொன்னால், நாம் சலாம் சொன்னால் அதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரவுலாவுக்கு கொண்டு வந்து சேர்ப்பிக்கிறார்கள். அதை கேட்ட நபிகள் நாயகம், அவர் ஹயாத்துன் நபி, அவர் ஹயாத்துன் நபி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை சஹாபாக்களிடத்தில் அளவாடுகிறார்கள். நாயகமே, உங்கள் மீது நாங்கள் எப்படி சலவாத்தை சொல்ல, சலவாத்தை சொல்லிக் கொடுக்கிறார்கள் நபிகள் நாயகம். நாங்கள் சொல்லும் சலவாத், நீங்கள் சொல்லும் அந்த சலாம் எனக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது. எப்படி நாயகமே சமர்ப்பிக்கப்படுகிறது? நீங்களோ அது அறம்த மரணமாயி மண்ணோடு மண்ணாக, இன்று பலர் சொல்வதை போல மண்ணாடு மண்ணாக மக்கி போன உங்களுக்கு எங்களுடைய சலாம் எப்படி நாயகமே வரும் என்று இந்த அறிவொளிகளுக்காக வேண்டி அன்று அறிவுஜீவிகள் கேட்டார்கள். யாரிடத்தில் கேட்டார்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்டார்கள். இன்றைய அறிவியலிகளுக்கு அறிவுஜீவிகளான அருமை சஹாபாக்கள் கேட்டார்கள். கேட்ட வார்த்தை என்ன தெரியுமா? நாயகமே, மண்ணோடு மண்ணாக மக்கி போனதற்கு பிறகு நாங்கள் சொல்லும் சலவாத்தும் சலாமும் உங்கள் சமூகத்திற்கு எப்படி சமரிக்கப்படும் என்று கேட்ட பொழுது சாந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நபிமாருடைய பூத உடல்களை மண் சாப்பிடுவது அல்லாஹ் மண்ணுக்கு ஹராமாக்கி வைத்திருக்கிறார். நாங்கள் உயிரோடு தான் இருக்கிறோம். சொல்லும் சலவாத்து சொல்லப்படுகிறபடி ரூஹ் திரும்பி தரப்படுகிறது. பதில் சொல்லுகிறேன், எங்கிருந்தெல்லாம் சலவாத்து சொல்லுகிறார்கள். அத்தகைய முதல் வசந்தத்துக்கு சொந்தக்காரர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதல் வசந்தத்திற்கு ரபீஉல் அவ்வல், ரபீ என்றால் வசந்தம், அவ்வல் என்று சொன்னால் முதல் வசந்தம். அந்த முதல் வசந்தம் இல்லையே சொர்க்கம் இல்லை, அந்த முதல் வசந்தம் இல்லையே நரகம் இல்லை. ஒற்றை வார்த்தையில் சொல்ல வேண்டுமானால் லௌலாக்க லௌலாக்க லமா ஹலக்துல் அஃலாக், நபியே தாங்கள் இல்லையே சொர்க்கம் இல்லை, நரகம் இல்லை, வானம் இல்லை, பூமி இல்லை, கடல் இல்லை, கரை இல்லை, எதுவும் இல்லை. எல்லா தோற்றத்திற்கு காரண புருஷன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதைத்தான் ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா பெருமானாரிடத்தில் கேட்பார்கள், அல்லாஹ் முதலாக படைத்தது எது என்று கேட்ட பொழுது, அல்லாஹ் என் நூரைத்தான் அல்லாஹ் படைத்தான், அதற்கு பிறகுதான் எல்லாம் படைக்கப்பட்டது. ஏன்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கே நாயகம்தான் வசந்தம், வானவர்களுக்கே நபிதான் வசந்தம், ஜின்களுக்கும் நபிதான் வசந்தம். அஜித்து சொன்ன மாதிரி நம்ம அஜித்து முன்னுரையில சொல்லிட்டு போகும்போது, விரித்து பேச வேண்டும் என்று சொன்னால் விரிவஞ்சிவிடும். எனவே அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மொத்த வசந்தத்தில் ஊற்றாக இருக்கிறார்கள். அந்த ரசூல் இல்லையேல் எதுவும் இல்லை. அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வசந்தத்தின் காரணத்தினால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிமைகளுக்கு வசந்தம் பிறந்தது. அடிமைகளுக்கு வசந்தம் பிறந்தது எப்பொழுது? அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈண்டெடுத்து தருகிறார் அன்னை ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா.
அந்த குழந்தை அப்படியே அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹுடைய தாயார் உம்மு ஷிஃபாவுடைய கைக்கு அந்த குழந்தை போகிறது. அந்த அம்மையார் சொல்லுகிறார்கள், பக்கத்திலே இருக்கிற அபூலஹபின் அடிமை சுவைவா பக்கத்திலே நிற்கிறார். நீயும் கொஞ்சம் வாங்குமா, வாங்கி தொட்டுவிட்டு அந்த குழந்தையை என் கரத்தில் தாரும் என்று யார் கேட்கிறார்? உம்மு ஷிஃபா அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹுடைய தாயார் சொல்லுகிறார்கள். அவர்கள் தொட்டு கொடுக்கிறார்கள். தொட்டு கொடுத்ததற்கு பிறகு நேராக அபூலஹபிடத்தில் போகிறார். சுவைபா போகிறார். உம் சகோதரர் அப்துல்லாவுக்கு அழகான ஒரு ஆண்மகவு பிறந்திருக்கிறது என்ற சுப செய்தி சொல்லுகிறார். அந்த அம்மையாருக்கு அடுத்து கிடைத்தது அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. அண்ணல் நபி என்ற வசந்தம் வந்தவுடனே அடுத்த வினாடியே அந்த அம்மையாருக்கு விடுதலை கிடைக்கிறது. ஏன்? அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹுடைய தாயார் உம்மு ஷிஃபா ரலியல்லாஹு அன்ஹா இந்த குழந்தையை கையில் வாங்கி அந்த குழந்தை ஏதோ முணுமுணுக்குவது போல, வாய் அசைப்பது போல பார்க்கிறார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காதுக்கு வாய்க்கு பக்கத்தில் தன் காதை கொண்டு போய் வைக்கிறார்கள். நாயகம் அந்த அம்மையாருக்காக துஆ செய்கிறார்கள். உமக்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக, இரஹமிக்கில்லாஹ், அல்லாஹ் உமக்கு ரஹ்மத்து செய்வானாக, கிருபை செய்வானாக என்று அந்த அம்மையார் துஆ செய்கிறார்கள். அந்த துஆவினுடைய பிரதி வெளிப்பாடு அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா தொட்டதெல்லாம் துலங்குகின்ற அளவுக்கு மிகப்பெரிய செல்வச்சீமானாக விளங்கினார்கள் ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு. அந்த பெருமகனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஷரத்துல் முபஷ்ஷரா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்தி காட்டினார்கள். அடுத்து பார்க்கிறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வருகையால் எல்லாம் எல்லாம் வசந்தமானது. அந்த வசந்தத்திற்குரிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் தெரிய வேண்டும், புரிய வேண்டும். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டுகிறான், நபியே நபியே உங்களை இந்த உலகத்திற்கு எப்படி தந்திருக்கிறோம் தெரியுமா? ஒமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன் என்று அகிலத்தில் வாழும் அத்துணை மக்களுக்கும் நபிகள் நாயகம் ரஹமத்தாக இருக்கிறார்கள். அகிலம் அனைத்தையும் படைத்து பரிபாலித்து ரட்சித்து போற்றி வரக்கூடிய ஏக வல்லவனாம் அகிலத்தின் ரப்பு. அந்த வார்த்தையை பயன்படுத்திய தன் ஹபீபுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், ஒமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். அகிலம் அனைத்தையும் படைத்து பரிபாலிக்குகின்ற ரப்பு எப்படி அகிலத்திற்கு ரப்போ, அதற்கு போல அகிலத்திற்கு நீங்கள் நபி ரஹமத் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறார் தன்னுடைய திருமறை. அன்றொரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை சஹாபாக்களோடு அளவாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஹதீஸை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். எந்த அனஸ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 10 ஆண்டு காலம் ஹிதுமத் செய்தாரே, அந்த அனஸ் ரலியல்லாஹு சின்ன பிள்ளையாக இருக்கிற பொழுது அவருடைய தாயார் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா பெருமானாரிடத்திலே கொண்டு வந்து கொடுத்து, இந்த குழந்தையை நீங்கள் வளர்த்தி கொள்ளுங்கள், இந்த குழந்தைக்காக வேண்டி துஆ செய்யுங்கள் என்று பெருமானாரிடத்திலே கொண்டு வந்து ஒப்படைத்தார். பெருமானாருடைய துஆ
விசாலமான துவா. மக்களிலும் கிடைத்தது அவருக்கு, ஆயுளிலும் கிடைத்தது, பொருளிலும் கிடைத்தது, எல்லாம் கிடைத்தது. அனஸ்ரதியல்லாஹ். அந்த அனஸ்ரதியல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 10 ஆண்டு காலம் ஹிதமத் செய்த பாக்கியம் பெற்ற பெருமகன் பெருமானாருடைய கையை தொடுகிறார். தொட்டு அந்த கையின் மென்மையை இந்த உலகத்திற்கு சான்று சொல்லுகிறார். மா மஸிஸ்து தீபாஜத்தன் வலா ஹரீரத்தன் அல்யன மின் கஃபி ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எத்தனையோ பட்டுகளை தொட்டிருக்கிறேன், எத்தனையோ வெல்வெட்டுகளை தொட்டிருக்கிறேன், அவைகள் இல்லாத மென்மையை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கரத்தில் நான் பெற்றேன் என்று ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். அவர் பக்கத்திலே அவருடைய காதிம் இருக்கிறார். நாயகத்தை தொட்டிருக்கிறீர்களா என்று கேட்கிறார்கள். நாயகத்தை நான் தொட்டேன், தொட்டது மாத்திரமல்ல, தொட்ட அந்த கையின் மேன்மையும் மகத்துவத்தையும் அல்லவா உங்களுக்கு நான் விளக்கி தந்தேன் என்று சொன்ன பொழுது, நீட்டுங்கள் உங்களுடைய கையை என்று சொல்லி கையை நீட்டிக் கொடுக்கிறார். அந்த பெருமகன் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கையை முத்தமிடுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இருக்கிற பொழுது சின்ன பிள்ளை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகும் பொழுது அவங்க இளைஞர். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிற ஹதீஸ் புகாரி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு காட்டரவி வருகிறார். வந்தவர் கேட்கிறார் நபிகள் நாயகத்தை ஸல்லல்லாஹு மத்தஸ்ஸா, அழிவு நாள் எப்பொழுது ஏற்படும் என்று கேட்கிறார். அழிவு நாள் எப்பொழுது ஏற்படும் என்று கேட்கிறார். பெருமானார் திருப்பி கேட்கிறார்கள், ஏன் இவ்வளவு அவசரம்? அந்த நாளைக்கென்று நீ எதை சேகரமாக்கி வைத்திருக்கிறாய் என்று பெருமானார் மறுகணம் கேட்கிறார்கள். அவர் சொன்னார், என்னிடத்தில் சொல்லுகிற அளவுக்கு பெரிய வணக்க வழிபாடுகள் எல்லாம் என்னிடத்தில் இல்லை. சொல்லுகிற அளவுக்கு என்னிடத்தில் பெரிய வணக்க வழிபாடுகள் எல்லாம் இல்லை. கடமையான வணக்கத்தை செய்கிறேன், உபரியான எந்த வணக்கமும் இல்லை. ஒன்று இருக்குமானால், இன்னி வஹிப்புல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹுடைய நேசமும் அல்லாஹுடைய பிரியமும் தான் என்னிடத்தில் அதிகமாக இருக்கிறது என்று சொன்னார்கள். அப்பொழுது பெருமானார் சொன்னார்கள், அல் மர்உ மஅ மன் அஹப்ப, நீ யாரை நேசிக்கிறாயோ அவரோடு நீ சொர்க்கத்தில் இருப்பாய் என்று சொன்னார்கள். அல்லாஹ் நமக்கும் சொர்க்கத்திலே அவர்களோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை தந்த வழிபாடாக உமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்தில் இருக்கும் பாக்கியத்தை தருவானாக. அந்த பெருமகன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அந்த சஹாபாக்களுக்கு இருந்த தேட்டம் எப்படி? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நிழலாகவே அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு நடமாடினார்கள். பெருமானார் மீது அளவு கடந்த முஹப்பத்தும் பாசமும் இருந்தது. அதனுடைய விளைவு என்ன? நான் வாழ்ந்த காலம் முழுவதும் நித்தம் நித்தம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் நான் பார்ப்பேன். அது சொல்றான் அனஸ் ரலியல்லாஹு, ஒரு நாள் கூட நான் பெருமானாரை காணாத நாள் இல்லை என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்று சொன்னால் அதை அப்படியே பின்பற்றி ஒழுகிறவர்கள் சஹாபா பெருமக்கள். தொழுகை நேரம் அல்ல, தொழுகை நேரம் அல்ல. 2 சஹாபாக்கள் மஸ்ஜிதுல் நபவியிலே உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தொழுகை நேரம் அல்ல, தொழுகை நேரம் அல்ல. 2 சஹாபாக்கள் மஸ்ஜிதுல் நபவியில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி பேசிக் கொண்டிருக்கிற பொழுது ஒருவர் சொல்லுகிறார், நீ வாங்கிய கடனை திருப்பி கொடுப்பா என்று. எனக்கு இப்ப கொஞ்சம் சிரமமா இருக்குது, பின்ன தர்றேன். இவரும் விடாப்பிடியாக குடுன்னு கேட்கிறாரு, அவரு தாமதமாக கேட்கிறார்கள். திரையை நீக்கிறார்கள் நபிகள் நாயகம். அவர் சொல்லுகிறார், வாங்கிய கடனை துரிதமாக கொடு என்று கேட்கிறார்கள்.
இல்லை, எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு, இல்லைன்னா நான் பாதி பணத்தை நான் தர்றேன், ஒரு அவகாசம் கொடு, பாதியை நீ பொறுத்துக்கொள், மன்னித்துக்கொள், அல்லாவுக்காக வேண்டி என்று அவர் சொல்லுகிறார். திரையை நீக்கிறார்கள் நபிகள் நாயகம். திரையை நீக்கிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா கஅப், லா யா கஅப், கஅபே. இந்த ஹதீஸ் அப்படி பார்த்துட்டே வரும்போது அது கூட அவர் கூட பேசிட்டு இருந்த சஹாபி அப்துல்லா இப்னு ஹதர், இந்த ஒரு சஹாபி கடன் கொடுத்த சஹாபி அப்துல்லா இப்னு ஹதர், இன்னொருத்தர் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு. இந்த ரெண்டு சஹாபிகள் அவர் கொடுங்கிறாரு, நான் கொடுக்கிறேன் தரமாட்டேன்னு சொல்லல, பாதிய நீ எடுத்து பாரு. கதவை திறந்தாங்க, தரைய நீக்கினாங்க ரசூலுல்லாஹ், பாதி தர்றேன்னு சொல்றாருல்ல, பாதி கொடுத்தோம், வாங்கி பாதியை விட்டுன்னு சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சதித்தோழரை பார்த்து சொன்னார்கள், துரிதமாக உன்னுடைய கடனை நிறைவேற்றி என்று சொல்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா, நீண்ட நெடிய போராட்டமாக இருந்தது, கதை விடு என்று சொல்லுவது, நாயகமே விட்டு விடுகிறேன், மறுப்பு பேசல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிது நபவியில் ஒரு நாள் ஜும்மா தொழுகையின் பொழுது ஜும்மா தொழுகை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சபை முழுமையாக நிரம்பி இருக்கிறது. ஒரு சஹாபி வருகிறார், அவர் நின்று கொண்டே இருக்கிறார். வழியில அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு பாதையில நடந்து வந்துட்டு இருக்காரு. ரசூல் ஸல்லல்லாஹு மஸ்ஜிது நபவியில ஒரு ஆள் உட்காராம நின்று இருக்கிறார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இஜ்லிஸ், உட்காருன்னு சொல்றாங்க. இந்த வார்த்தை அவரு காதுல கேட்டுச்சு. யாரு காதுல? அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலாவுடைய காதுல என்ன செஞ்சிச்சு? அந்த சத்தம் கேட்டுச்சு. அவர் வழியிலே உட்கார்ந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற சஹாபியை தான் சொல்றாரு, இஜ்லிஸ், உட்காரு அப்படின்னாங்க. அவர் அங்கேயே உட்கார்ந்தாரு. மாத்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தால் இப்னு மஸ்ஊத், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் உள்ள வாங்க. காரணம், அவர் மிகப்பெரிய ஃபக்கீஹ், ஹனஃபி மதுஹபினுடைய மிகப்பெரிய ஃபக்கீஹ், மிகப்பெரிய சஹாபி ஹஜ்ரத் சய்யிதுனா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு. எங்க உங்களை சொல்லு, நான் வரும்போது ரசூல் ஸல்லல்லாஹு உட்காருன்னு சொன்னாங்க. யாரை சொன்னாங்க எனக்கு தெரியல. அப்படியே உட்கார்ந்தார்கள் சஹாபாக்கள். பெருமானாருடைய சொல்லுக்கு அப்படியே கட்டுப்பட்டு நடந்தார்கள். அருமை சஹாபியே கிராம் ரலியல்லாஹு தஆலா. நமக்கு எல்லாம் தெரியும், சஹாபாக்கள் இந்த சமுதாயத்தினுடைய விடிவெள்ளிகள். அஸ்ஹாபி கன்னுஜூம் ஃபபி ஐயிஹிம் இக்ததைத்தும் இஹ்ததைத்தும். என் தோழர்கள் விண்ணில் விழும் தாரகைகளை போன்றவர்கள், யாரை பின்பற்றினாலும் உங்களுக்கு ஹிதாயத்து கிடைக்கும் என்று சொன்னவர்கள் நபிகள் நாயகம். ஹிதாயத்து கிடைக்கும் என்று சொன்னவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அத்தகைய சஹாபாக்களில் குல்லுஹும் உதூலும், எல்லோரும் நீளமானவர்கள். அதிலும் குறிப்பாக 4 சஹாபாக்கள் நிகர்காட்ட முடியாத இடத்தில் இருப்பவர்கள். சய்யிதுனா அபூபக்கர் சித்தீக், ஹஜ்ரத் உமருல் ஃபாரூக், ஹஜ்ரத் உஸ்மானே தின்னூரைன், அலியுல் முர்தலா ரலியல்லாஹு அன்ஹும். இந்த 4 பேர்களும் நிகழ்காட்ட முடியாதவர்கள். அடுத்து இந்த 4 பேர்களையும் உள்ளடக்கி 6 பேர்கள் அஷரத்துல் முபஷரா. சுப்ஹான முழுது ஓதுறோம் அல்லவா? حب النبي على الانسان مفترض وحب اصحابه نور ببرهان என்று நாம் ஓதி வருகிற பொழுது அந்த அஷரத்துல் முபஷரா 10 பேர்களும் வருவார்கள். அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொண்ட அந்த அஷரத்துல் முபஷரா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அல்லவா சொர்க்கத்தில் இருப்பார்கள். அல்லாஹ் அந்த சொர்க்கத்தில் நாமும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் இருப்பதற்கு வாய்ப்பை அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக. அதற்கு பிறகு அந்த 10 சஹாபாக்களை கடந்தால் பத்ரிலே கலந்து கொண்ட 313 சஹாபாக்கள் நிகர்காட்ட முடியாத இடத்தில் இருப்பவர்கள் 10 பேர் அதுல வந்துருவாங்க. இந்த 10 பேரும் அதுல வந்துருவாங்க. இந்த சஹாபாக்கள்ல உமர் ரலியல்லாஹு தஆலா நமக்கு எல்லாம் தெரியும்.
சுன்னத் ஜமாத்தினுடைய கதாநாயகர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய கதாநாயகர் யார்தான்? அதுதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவமரியாதையாக யாரேனும் பேசுவார்களே ஆனால் அவர்கிட்ட மறுப்பு இல்லை. யா ரசூலுல்லாஹ் இஹ்தல்லி அத்ரிபு உனக்கா. அவருக்கு வேலை என்ன? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாரேனும் மரியாதை குறைவாகவோ ஒழுங்கீனமாகவோ நடந்தால் அவர் சொல்லும் வார்த்தை என்ன வார்த்தை? நாயகமே அனுமதி கொடுங்க, தலைய நான் எடுத்துறேன் சொல்லுவாங்க. அவங்களை அமைதிப்படுத்துவாங்க நபிகள். இத்தகைய உமர் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்கள்ல ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு பிரதானமான ஒரு சஹாபி, சாஹிபு சிர், ரசூலுல்லாஹ்வுடைய பர்சனல் செக்ரட்டரி. ரசூலுல்லாஹ்வுடைய பர்சனல் செக்ரட்டரி. எல்லாருமே ஹுதைஃபாவை பார்த்தா பயப்படுவாங்க. ஏன்னா அவர்கிட்ட ஒரு பட்டியலே இருக்கு. அவர்கிட்ட நல்லவர்கள் யார், நாணயமானவர்கள் யார், மூமின்கள் யார், முனாஃபிக்கின்கள் யார் என்ற ஒரு பட்டியல் யாருக்கு இருக்குது? யாருக்கு இருக்குது? ஹுதைஃபத்துல் யமான். அவர் யாரு? சாஹிபு சிர், ரசூலுல்லாஹ்வுடைய பர்சனல் செக்ரட்டரி. ரசூலுல்லாஹ்வுடைய பர்சனல் செக்ரட்டரி. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரை பார்த்தா ஒதுங்கி போவாங்க. அவரு பார்த்தா ஒதுங்கி போவாங்க. யாரு? உமர் ரலியல்லாஹு ஒதுங்கி போவாங்க. அது குறிப்பா ஏதாவது ஜனாசா வந்ததுன்னா ஹுதைஃபா அந்த ஜனாசாவுல கலந்தாங்கன்னா எல்லா சஹாபாக்களும் அதுல கலந்து கொள்றதுக்கு ஆசை காட்டுவாங்க, ஆர்வம் காட்டுவாங்க. ஹுதைஃபா பின்வாங்கினாங்கன்னா இன்னொரு வழியா போயிடுவாங்க. காரணம், அது யாரு ஏற்புடையவர்களா என்று அவங்களுக்கு தெரியும். ஒரு நாள் உமரை கேட்க வேண்டுமா? கேட்டாரு. ஆமா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள்கிட்ட ஒரு பட்டியலை கொடுத்திருக்கிறாரு, நான் எந்த பட்டியல் இருக்கிறேன்னு சொன்னாங்க. எந்த பட்டியல் அவங்க இருக்கிறாங்க? அஷரத்துல் முபஷ்ஷரா என்று சொல்லப்பட்ட உயர்தரமான பட்டியல் இருக்கிறார்கள். அஷரத்துல் முபஷ்ஷரா என்று சொல்லப்பட்ட உயர்தரமான பட்டியலிலே அவர்கள் இருக்கிறார்கள். அப்படி இருக்க கேட்பார்களா? இல்ல இல்ல உங்க வேலை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு கடந்து போயிடுவாங்க. அவங்களுக்கு தெரியும் இவங்க எங்க இருக்கிறாங்கன்னு தெரியும். அது மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க, உமர் ஃபில் ஜன்னா, உமர் நீங்க சொர்க்கத்துல இருப்பீங்க, உங்களோட நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இருப்பாங்கன்னு சொல்றாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன எல்லா செய்தியும் யாருக்கு தெரியுது? ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தெரியுது. அதனால நாம இந்த உலகத்துல வாழும் பொழுது இந்த நேசம்தான் நமக்கு உண்மையான யதார்த்தமான நேசமாக அமையும். ரசூலுல்லாஹ்வுடைய நேசத்தோட நம்ம வாழ்ந்து அந்த நேசத்தோட நம்ம மௌத்தாயிட்டோம் சொன்னா, நம்ம கபருல வைக்கப்பட்டால் நம்முடைய நெத்தியிலே எழுதப்படுமாம் ஆஷிகுர் ரசூல். அல்லாமா ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுகிறார்கள், ஆஷிகுர் ரசூல் என்று எழுதப்படுமாம் என்று சொல்லுகிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய முஹப்பத்தை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டித்தானே, அவருடைய ஷஃபாத்தை பெறுவர வேண்டும் என்பதற்காக வேண்டித்தானே இங்கே குழுமி இருக்கிறோம். நிறைய விஷயம் எடுத்துட்டு வந்தேன். நான் பொள்ளாச்சிக்கு வரும்போது எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் என்னன்னு கேட்டா, எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம் கேட்டா, நான் எதை எடுத்துட்டு வந்தாலும் பேச முடியும். ஏன் கேட்டா, எங்களுடைய இந்த இடத்துல எங்களுடைய ஆன்மீக நல்லாசான் நின்ற இடம், என் நாசான் இங்கே நின்ற இடம், நின்று பலமுறை இங்கே கர்ஜித்த இடம், சுன்னத்து வல் ஜமாஅத்தின் கொள்கை கோட்பாட்டில் நின்று நிலவி நிற்கிற ஆளுங்களுக்கு. நான் மற்ற பள்ளிகளை குறையா சொல்றேன், நீங்க யாரும் தப்பா நினைச்சு கூடாதா சுத்தமா இருக்கல. ஏன்னா நான் கிட்டத்தட்ட அவரோட பல வருடங்கள் இந்த மஸ்ஜிதுக்கு வந்து அவருடைய தணலிலாகவே நடந்தவன். 1986 அவருடைய நிழலாகவே இருந்தவன். அதனால் இங்கே வருகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்களுடைய அடிமைக்கு தளத்துக்கு பெருமானாருக்கு வசந்தம், பெண்களுக்கு வசந்தம், குழந்தைகளுக்கு வசந்தம், விதவைகளுக்கு வசந்தம், பெண்கள் சொத்துரிமைக்கு வசந்தம், தாழ்த்தப்பட்டோர் ஒடுக்கப்பட்டவர்கள் எவர்களுக்கெல்லாம் பெருமானார் வசந்தமாக இருந்தார்கள் என்று நீண்ட ஒரு பட்டியலை இங்கே தலைப்பாக நான் எழுதி வந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முஹப்பத்திற்கு முன்னால் அந்த முஹப்பத்து மாத்திரம் நமக்கு இருந்தா நம்ம ஈடேற்றம் பெற்றோம். நம்ம ஈடேற்றம் பெற்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நாயகம் இல்லையே எதுவுமே இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம சிரமப்படுறது, நாம கஷ்டப்படுறது அவங்களுக்கு பிடிக்காதான். கேட்டு 4-5 நாளா பயான் பண்ணிருப்பாங்க. லக்கது ஜாக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம் ஃபைன் தவல்லௌ ஃபகுல் ஹஸ்பியல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ அலைஹி தவக்கல்து வ ஹுவ ரப்புல் அர்ஷில் அஸீம் என்ற அந்த ஆயத்தை சொல்லிட்டானே மௌலூத் ஓதுறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழர்கள் சிரமப்படுகிறார்கள் என்று சொன்னால், கஷ்டப்படுகிறார்கள் என்று சொன்னால் நாயகத்தால் தாங்கிக் கொள்ள முடியாது. இந்த உலகத்தில் அல்லாஹுவால் அனுப்பி வைக்கப்பட்ட எல்லா நபிமார்களும் பெறாத பாக்கியத்தை பெற்ற ஒரே தீர்க்கதரிசி முஹம்மது முஸ்தபா. இந்த உலகத்தில் வந்த 1,29,999 நபிமார்கள் இந்த உலகத்திற்கு வருவதற்கு காரண புருஷர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேசம் நமக்கு வேண்டும். ஒரு மதிய வேளை மஸ்ஜிது நபவியில் வாடிய முகத்தோடு 2 சஹாபாக்கள் உட்கார்ந்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களுடைய முகத்தை பார்த்த உடனே அவர்கள் எதற்காக வேண்டி இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்கிறார்கள். இருந்தாலும் அவருடைய வாயில் இருந்ததை கேட்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலல்லாஹ், நான் கடன் தொல்லையால் நான் அவதிப்படுகிறேன். கடன் தொல்லையால் நான் அவதிப்படுகிறேன். மோட்சம் வேண்டும். பெருமானார் ஒரு துஆவை கற்றுக் கொடுக்கிறார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹுஸ்ன் வ நஊது பிக்க மினல் அஜ்ஸி வல் கஸல் வ நஊது பிக்க மினல் ஜுப்னி வல் புக்ல் வ நஊது பிக்க மின் கலபத்தி தைன் வ கஹர் ரிஜால். இதை ஓது என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள் நபிகள். அவர் ஓதுகிறார், தொடர்ந்து ஓதுகிறார். கஷ்டம் நீங்கியது, கடன் நீங்கியது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வந்து முறையிட்ட பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய், அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய், அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய். இது போன்ற கடனுடையவர்கள் உங்களிடத்தில் யாராவது வந்தால் அவர்களுக்கு கொடுத்து நீ உதவி என்று சொன்னார்கள் நபிகள். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிது நபவிக்கு இருக்கிறார்கள். ஒரு சஹாபி வருகிறார், ஒரு காட்டரபி வருகிறார். தன்னுடைய கஷ்டத்தை, தன்னுடைய சிரமத்தை பெருமானாரிடத்தில் முறையிடுகிறார். பெருமானாரிடத்தில் முறையிடுகிறார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன வறுமையில் நான் வாடிட்டு இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்குது, ரொம்ப சிரமமா இருக்குது அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 விஷயத்தை சொல்லிக் கொடுக்கிறார்கள். அந்த 3ஐ நீ வாழ்க்கையில் கடைபிடித்து ஒழுகு என்று சொன்னார்கள் நபிகள். 1, நீ வீட்டுக்குள்ள போனா, வீட்டு இங்கிருந்து வெளியிருந்து நீ வீட்டுக்கு போனா இன்னைக்கு இதை அமல் செய்யணும், வாழ்க்கையில இதை கொண்டு வரணும். இன்னைக்கு மீளாவதுல 1501வது மீளாவதுல இன்னைக்கு பெருமானாருடைய சுண்ணத்தை நம்ம ஒரு வாழ்க்கையில் ஒரு சுண்ணத்தை நம்ம கடைபிடிச்சா அது பெரும் பாக்கியம். கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வீட்டுக்குள்ள போனா வீட்டுடையவர்களுக்கு சலாம் சொல்லணும்னு சொன்னாங்க. அவங்க வீட்டுல ஆள் இருந்தாலும் சரி, ஆள் இல்லாவிட்டாலும் சரி, சலாம் சொல்லுன்னு சொன்னார்கள். என்ன சொல்ல சொல்றாங்க? இது காசு பணம் கொடுக்கணுமா? காசு பணம் கொடுக்கணுமா? வேண்டியதில்லை இல்ல. அடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வீட்டுக்குள்ள போன உடனே சூரத்துல் இஹ்லாஸை 3 தடவை ஓது என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள் நபிகள் நாயகம். இதுக்கு ஒன்றும் பெரிய காசு செலவு பண்ண வேண்டியதில்லை இல்ல. 3 தடவை ஓதுன்னு சொல்றாங்க. அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3ஆவதாக சொல்லிக் கொடுக்கிறார்கள், 3 தடவை என் மீது ஸலவாத் சொல்லு.
அவர் தொடர்ந்து பெருமானார் சொன்னார்கள், அதை மனதார அப்படியே ஏற்றுக்கொண்டு போய் செய்தார். கஷ்டம் நீங்கியது, வறுமை நீங்கியது, சுபிச்சம் வாழ்க்கை சுபிச்சமாக ஆனது. ரசூலுல்லாவிடத்தில் மீண்டும் வந்ததை சொல்லுகிறார்கள். சொன்ன பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சிரமம் நீங்கியது அல்ஹம்துலில்லாஹ், சிக்கல் நீங்கியது அல்ஹம்துலில்லாஹ், அதற்காக வேண்டி சிரமம் போய்விட்டதே என்பதற்காக வேண்டி இதை விட்டுவிட வேண்டாம், தொடர்ந்து செய் என்று சொன்னார்கள். சின்ன செய்தியா இருந்தாலும் அதை வாழ்க்கையில கொண்டு வருவதில் சஹாபாக்கள் நிகர்காட்ட முடியாத இடத்துல இருந்தார்கள். ஹஸரத் ஸையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு ஈமானுடைய முதன்மை தரத்தில் இருக்கிறவங்க தானே. அது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் மேல அவ்வளவு பாசம். அவங்க அத்தா அபூ குஹாஃபா ரசூலுல்லாஹ் கொஞ்சம் வேகமா பேசிட்டார், திட்டாரு. யாரு? அபூபக்கர் நாயகத்துடைய தகப்பனாரு கொஞ்சம் வேகமா பேசிட்டார். யார? தகப்பனார அபூ குஹாஃபாவை அபூபக்கர் நாயகம் கொஞ்சம் வேகமா பேசிட்டார். அவர்னால ஜீரணிக்க முடியல, ஒரு குத்துட்டார், கீழே விழுந்துட்டார். அவர் வயசான ஆள். செய்தி பெருமானாருக்கு வந்தது. செய்தி பெருமானார் சொன்னார்கள், நபிகள் நாயகம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல, அவரு அப்ப ஏற்றுக்கொள்வாரு, இருந்தாலும் அத்தா அப்படி செய்ய வேண்டாம்னு சொன்னார். நாயகமே, அவர் பேசுகின்ற நேரத்தில் மாத்திரம் என் பக்கத்திலே வாழு மாத்திரம் இருந்திருக்குமானால் நாயகமே அவருடைய தலையை நான் கொய்தெடுத்திருப்பேன் என்று சொன்னார்கள் அபூபக்கர் சித்தீக். அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், மூமின்களுக்கு அவருடைய உயிரை விட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலானவர்கள். நாயகம் சொல்லுவார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா குன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன் நாஸி அஜ்மைன், உங்களில் யாரும் பரிபூரண முஃமினாக முடியாது எதுவரைக்கும் அவர் நாயகத்தை நேசிக்க வேண்டும். அந்த நேசம் தாயை விட, தந்தையை விட, தனையனை விட, மனைவியை விட, மக்களை விட எல்லாவற்றையும் பார்க்கிறோம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நேசம் இருந்தால், பிரியம் இருந்தால் மட்டுமே அவர் யதார்த்தமான மூமின், காமிலான மூமின் என்று இந்த உலகத்திற்கு அடையாளப்படுத்தி காட்டினார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஸரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஸரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக இளைஞரான பிலாலை நிர்வாணமாக ஆடை களையப்பட்டு அரபகத்து அந்த சுடுமணலிலே கையும் காலையும் கட்டி எடுத்துச் சென்றார்கள். பாறைகளை போட்டார்கள், நெஞ்சின் மீது ஏறி அமர்ந்தார்கள். அவர் பட்ட கஷ்டங்களை எல்லாம் அவருக்கு விடுதலை வழங்கியவர் தானே அபூபக்கர் சித்தீக். ஒரு தடவை அபூபக்கர் சித்தீக் உருவை விட்டதற்கு பிறகு ஒரு பேனாவை கொடுக்கிறார்கள். யாருக்கு? பிலால் அவர்களுக்கு கொடுத்து, பிலால் இதை வைத்து நீ எழுத படித்துக் கொள் என்று சொல்லி ஒரு பேனாவை கொடுக்கிறார். நடுங்கி பேனாவை வாங்கிறார்கள், கதறி கதறி அழுகிறார்கள். சொன்னார்கள், ஹபஷாவில் நாங்கள் ஒடுக்கப்பட்டவர்களாக, தாழ்த்தப்பட்டவர்களாக, இந்த பேனாவை கூட எங்களுக்கு தொடுவதற்கு எங்கள் மண்ணில் எங்களுக்கு உரிமை இல்லை. ஆனால் உரிமையும் விட்டு உயர்வான இந்த எழுத்து பெயரியை எனக்கு தந்திருக்கிறீர்கள் என்று கதறி எழுதார்களாம் ஹஸரத் ஸையதுனா பிலால் இப்னு அபீ ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த பிலால் இப்னு அபீ ரபாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் தாழ்த்தப்பட்டவராக, ஒடுக்கப்பட்டவராக, நசுக்கப்பட்டவராக பார்த்தவரை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஅபாவிலே நின்று வாங்கு சொல்லக்கூடிய உயர்ந்த பொறுப்பை கொடுத்தார்கள். அந்த வாங்கின் வார்த்தையை கூட அவர்களுக்கு சரியாக உச்சரிக்க தெரியும். அவர் அரபி அல்ல, அவர் நீக்ரோ,
ஹய்யா அல ஸலாத் என்பதற்கு சரியாக சொல்ல தெரியாது. மாறாக ஹய்யா அல ஸலாத் என்று சொல்வார். இதை சஹாபாக்கள் சில பேர்கள் பெரும்பாலாரிடத்தில் குறைபட்டுக் கொண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் தோழர் எழுத்து பிசகோடு சொல்லும் அந்த ஒரு பாங்கு, எழுத்து பிசகோடு அவர் சொல்லும் ஒரு பாங்கு, எந்த பிழையில்லாமல் நீங்கள் 1000 பாங்கு சொன்னாலும் என் பிலாலுடைய இந்த ஒரு பாங்குக்கு ஈடாக முடியாது என்று சொல்லி அவருடைய மேன்மை இந்த உலகத்திற்கு காட்டியவர்கள் முஹம்மது முஸ்தபா. அவரும் ரசூலுல்லாஹ் மேல முஹப்பத் வச்சாரு, பிரிய வச்சாரு. நமக்கெல்லாம் தெரியுமே, ரசூலுல்லாஹ் வஃபாத், ரசூலுல்லாஹ் இருக்கிற பொழுது ரசூலுல்லாஹ் மஸ்ஜிது நபியில பாங்கு சொல்லும் போது அல்லாஹு அக்பர் சொல்லுவாரு, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுவாரு, அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லும்போது கை தானாக எங்கு போயிடும். முன்னாடி இருக்கிற முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் அவர்கள் வஃபாத்தானதற்கு பிறகு கை காட்டிய பொழுது அங்கு பெருமானார்களே பக்கத்தில் இருக்கிறார்கள். பெருமானார், அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லாத அந்த இடைவெளியை தாங்கிக் கொள்ள முடியாமல் அபூபக்கர் நாயகத்திடத்திலிருந்து அனுமதியை பெற்று மீண்டும் தன் நாட்டுக்கு போனார்கள், சிரியாவுக்கு போனார்கள். போய் கொஞ்ச இதற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்துல பல பேரும் வேண்டிக்கிட்டாங்க, திருப்பி வந்தாங்க, பாங்கு சொன்னாங்க. அந்த வார்த்தையை சொல்ல முடியாம மயக்குமுற்றி கீழே விழுந்தார்கள் என்றெல்லாம் வரலாறு நாம் கேட்கிறோமே. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயருக்கு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த திருப்பெயருக்கு அந்த சஹாபாக்கள் கொடுத்த மரியாதை என்ன? நாம் என்ன மரியாதை கொடுக்கிறோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை கியாமத்துடைய நாளில் பாசம் ததும்பி என்னுடைய முகத்தை 3 பேர்கள் பார்க்க முடியாது என்று சொன்னார்கள். ஒன்று, என் திருப்பெயர் எந்த அவையில் சொல்லப்பட்டு ஸலவாத்து சொல்லாமல் இருக்கிறானோ அவனும் நாளை என் முகத்தை பார்க்க முடியாது என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் ஸல்லல்லாஹு தாரிக்கு சுன்னத்தி, என் சுன்னத்தை விட்டவர். மூன்றாவதாக சொன்னார்கள், ஆக்குல் வாலிதை, பெற்றோர்களை நோவினை செய்யக்கூடிய இவன் கரையேற முடியாது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். எனவே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் உயர்ந்த நபியாக, உன்னத நபியாக, போற்றுதலுக்குரிய நபியாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ரஹ்மத்துல் ஆலமீனாக வந்திருக்கிறார்கள். அந்த ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த இந்த மாதத்தை நம்மால் எந்த வகையிலெல்லாம் அதை மேன்மை சேர்க்க முடியுமோ, சிறப்பு சேர்க்க முடியுமோ, கண்ணியம் வழங்க முடியுமோ, அத்தனை கண்ணியமும் கௌரவமும் நாம் வழங்குவதற்கு நாம் தயாரானால் நாம் யதார்த்தமான முடியும். நபிகள் பெருமான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து ஹஜ்ரத் சையதுனா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய வீட்டில் இருக்கிற எல்லா குடும்பத்துக்காரர்களையும் கொண்டு சேர்த்து, எந்த வகையிலெல்லாம் உறவுக்காரர்கள் இருக்கிறார்களோ அந்த உறவுக்காரர்களை எல்லாம் ஒன்று சேர்த்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாளில் இன்ன அற்புதங்கள் நடந்தது, இன்னென்ன அற்புதங்கள் நடந்தது. ரசூலுல்லாஹ் சொல்லுவார்கள், சஉஃபிருக்கும் பி அவ்வலி அம்ரி. என்னருமை தோழர்களே, சஹாபா பெருமக்களே, நான் இந்த உலகத்திற்கு வந்ததனுடைய தோட்டத்தின் துவக்கத்தை உங்களுக்கு சொல்லட்டுமா என்று கேட்பார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஉஃபிருக்கும் பி அவ்வலி அம்ரி தஅவத்து அபி இப்ராஹிம், பாப்பா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துஆவின் பிரதிபலிப்பாடு என்று யார் சொல்லுவா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ நான் வந்தது என்று சொல்லுவார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஅபாவை கட்டி முடித்தார்கள். கஅபாவுடைய புனர் நிர்மாணம் முடிந்ததற்கு பிறகு கேட்கிறார்கள், இப்பொழுது மக்காமே இப்ராஹிமுக்கு போகிறது,
அந்த மக்காம் இப்ராஹிமை குறித்து அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே பேசுவானே, ஃபீஹி ஆயாத்தும் பையினாத்தும் மக்காம இப்ராஹிம். மக்காம இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டுவதற்கு அந்த கஅபா, அந்த கல் அவர்களுக்கு லிஃப்டாக, ஏறும் படியாக, மேலும் கீழுமாக உதவியதே. எப்பொழுது அவருடைய பாதம் அங்கு பதிந்தது, அந்த கருப்பு கல்லில் வெறும் அந்த அந்த பாதம் எப்பொழுது பட்டது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வருவதற்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருப்பு குண்டத்தில் பாதுகாக்கப்படுவதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூர் அவருடைய முதுகந்தண்டில் இருந்த காரணத்தினால் நெருப்பு குண்டத்தில் இருந்து அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய முதுகந்தண்டிலே, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய முதுகந்தண்டிலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூர் இருந்த காரணத்தினால் அறுபடவில்லை, அல்லாஹ் பாதுகாத்தார். அந்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கஅபாவிலிருந்து தன் பேரனுக்காக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய பாரம்பரியத்துலதான் யாரு வர்றான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. எனவே பெருமானாரை அந்த இடத்தில் கேட்ட பொழுதுதான் இந்த பாதம் அங்கு 15 வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். எனவே கண்ணியத்திற்குரியவர்களை, இத்தகைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய தோற்றத்தின் ஆரம்பம் இப்படி. அடுத்து சொல்லுவார்கள், பஷாரத்தி அஹி ஈசா அலைஹிஸ்ஸலாம், என் அருமை சகோதரர் ஈசா நபியின் முன்னறிவிப்பு நான் என்று சொன்னார்கள். இந்த இதுரை இஷாவிலே ஹஜ்ரத் ஓதுனாங்களே, இந்த சூரத்து சஃபில் வருகின்ற அந்த வசனம் அவருடைய பஷாரத்து, என்னுடைய வருகைக்கு காரணம் நாயகத்தின் வருகை. அவங்க நாயகத்தினால அவங்க வந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் முன்னறிவிப்பு செய்யப்பட்டு அப்துல்லாவிடத்தில் வந்தது. அப்துல்லா அதை வைக்க வேண்டிய இடத்தில் வைத்துவிட்டு அல்லாஹ் அவர்களையும் தன் பக்கம் அழைத்துக் கொண்டார். ஒவ்வொன்றிலையும் பஷாரத்தும் வசந்தம் இருந்து கொண்டே இருக்கிறது. அடுத்து சொன்னார்கள், என் தாய் என்னை கருவுற்ற நேரத்தில் கண்ட பேரற்புதங்கள் இருக்கிறதே அதுவும் என்று சொன்னார்கள். இப்ப சொல்றாங்க, அப்பாஸ் ரலியல்லாஹு தன்னுடைய குடும்பத்தை எல்லாம் ஒன்று சேர்த்து உட்கார வைத்துவிட்டு, பெருமானார் பிறந்த பொழுது இப்படி ஏற்பட்டது, அவருடைய பால்குடி பருவத்தில் இப்படி நடந்தது, அப்படி ஒவ்வொரு விஷயங்களாக வரிசை கிரமமாக பேசிக்கொண்டு சந்தோஷமாக ஆனந்தமாக இருந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே வருகிறார்கள். எங்க வர்றாங்க, அப்பாஸ் ரலியல்லாஹுடைய வீட்டுக்கு வருகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, என்ன செய்துட்டு இருக்கிறீங்க? இல்ல நாயகமே, நீங்க பிறந்த நேரத்தில் ஏற்பட்ட அற்புதங்களை என்னென்னலாம் நடந்தது அதை மக்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன்னு சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால ஹல்லத் லக்கும் ஷஃபாஅத்தி, உங்களுக்கு என் ஷஃபாஅத் உறுதியாகிவிட்டது என்று சொன்னார்கள். அந்த முஹப்பத்தின் பிரதி வெளிப்பாடாகத்தான் மௌலிதுகள் ஓதுகிறோம், வரலாற்று நிகழ்ச்சிகளை பேசுகிறோம். எல்லாம் எதற்காக? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஷஃபாஅத்திற்காக. அல்லாஹ் இந்த கூடிய கூட்டத்தை அல்லாஹ் கபூல் செய்வானாக. இந்த மஸ்ஜிதுடைய இந்த நிகழ்வை அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருத்தரும் அவர்கள் பார்க்கும் மஜ்லிஸாக அல்லாஹ் இதை ஆக்குவானாக. ஏன்னா அவங்க அல்லாஹ்வை பார்த்தவங்க. அவங்க யாரை பார்த்தவங்க? அல்லாஹ்வை பார்த்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட நம்ம எங்க இருக்கணும்? சொர்க்கத்தில் இருக்கிறோம். அதுவெல்லாம் இதற்கு காரணமாக அமைகிறது. அல்லாஹு ஜல்ல ஷஅனுஹு தஆலா இதற்காக வேண்டி நாம் எடுத்துக்கொண்ட முயற்சிகளுக்கும் எடுத்துக்கொண்ட எல்லா காரியங்களுக்கும் அல்லாஹ் நிறைவான கூலியை இம்மையிலும் அல்லாஹ் நமக்கு வழங்கி அருள்வானாக. வாழும் காலம் வரையிலும் தௌஹீதுனுடைய நாதத்தை ஏற்றுக்கொண்டு அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கொள்கை கோட்பாட்டில் நின்றொழுகி நம்முடைய மூச்சு முடிகிற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கின்ற அந்த நாதத்தோடு நம்முடைய நாவுகள் அடங்குவதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. முடிவாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திரு தரிசனம் கபரிலே காட்டப்படும். கபரில் காட்டப்படும். முடிந்தோட இங்கேயே முடிஞ்சு போறதில்லை, கபரிலும் தொடர்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரிலும் முடிவதில்லை, அது தொடர்ந்து மறுமைக்கும் தொடர்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டப்பட்டு இவர்கள் யார் என்று கேட்கிற பொழுது மூமின்கள் பதில் சொல்லுவார்கள். அப்படி யதார்த்தமான பதில் சொல்லுகின்ற உண்மையான மூமின்களாக அல்லாஹ் தஆலா நம்மை ஆக்கியர் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா
அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.